தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எனக்கு பிரஷர் அதிகமாக இருக்கிறது. பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள். என்னால இதை சமாளிக்க முடியல. என்னுடைய போனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்க நடு மையத்திற்கு அறிவிச்சிருக்கிறார். அப்ப யார் அவருக்கு பிரஷர் கொடுக்கிறது? யார் அவரை இந்த மாதிரி செயல்படாம தடுக்கிறது? எந்த சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு இது வெளிச்சம் போட்டு காமிக்கணும்ன்றதுனால தான் நான் இந்த பிரஸ் மீட்டே நான் கேட்டுக்கிறேன். தேர்தல் என்றால் உண்மையாக நடந்தால் அது தேர்தல். எந்த தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் அவர்கள் 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று சொல்றார். அது வரைக்கும் 4 தொகுதிகளில இன்னும் போயிட்டு தான் இருக்கு கவுண்டிங். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு 40 திமுக வென்று எடுத்ததுன்னு சொல்றாரு. அப்ப எதை வச்சு அவர் அப்படி சொல்றாரு அப்படிங்கறத முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமா சொல்லணும். ஏன்னா விருதுநகர் தொகுதியில மிட் நைட் வரைக்கும் கவுண்டிங் போய் 1 மணிக்கு மேலதான் அமைச்சர் பெருமக்கள் 3 அமைச்சர்கள் அங்கு சென்று 1 மணி வாக்கில மாணிக் தாகூரோட சென்று அந்த வெற்றி சான்றிதழை வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எப்படி முன்கூட்டியே 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று எப்படி சொல்றாரு என்ற கேள்வியை நிச்சயம் அவர் தான் அதுக்கான பதில் சொல்லணும். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் செல்வதே சட்ட ரீதியான தவறான ஒரு விஷயம். அதுவும் மதுரையில் இருக்கும் ஒரு அமைச்சர் விருதுநகர் தொகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது அவங்களே அவங்களுடைய அபிஷியல் பேஜிலேயே போட்டிருக்காங்க. அமைச்சர் பெருமக்களும் மாணிக் தாகூர் அவர்களும் 1 மணி ராத்திரியில அங்க உட்கார்ந்து அந்த வெற்றி சான்றிதழை பெற்றதாக அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதுவே முதல் தவறு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் கலெக்டர் அவர்கள் கவுண்டிங் நிறுத்துறார்? நீங்க கேட்கலாம், ஏன் நீங்க அங்கேயே கேட்கல? ஏன் இதை அங்கேயே தடுத்திருக்கலாமே? உங்களுடைய பவர் ஏஜென்ட், எங்களுடைய பவர் ஏஜென்டாக அண்ணன் கேடிஆர் தான் அங்க இருந்தார். அவர் முறையிடுகிறார், தவறு நடக்கிறது, இதை நிறுத்த வேண்டும் என்று எவ்வளவோ கேட்டார். கேடிஆர் அண்ணன் கேட்கிறார், இங்க கவுண்டிங் சரியில்லை, தவறு நடக்குது, இந்த கவுண்டிங்கை உடனடியாக நிறுத்துங்கள் என்று எவ்வளவு முறையை அவர் சொல்லியிருக்காரு. நம்ம கட்சி சார்பாக, அதிமுக சார்பாக அங்கு உள்ளே இருந்த அனைத்து லாயர்ஸும் கேட்கிறாங்க, இது இந்த கவுண்டிங் நிறுத்தப்பட்டு உடனடியாக ரீகவுண்டிங் போகணும் அப்படின்னு. அதுக்கு அங்கு இருந்த ஏஆர்ஓவோ ஆர்ஓவோ கலெக்டரோ செவிசாய்க்கல். அதற்கு பதிலாக மிரட்டும் தோணியில போலீஸ் போர்ஸை ஃபுல்லா உள்ள இறக்கி ஐஜி டிஐஜில இருந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் உள்ள இறக்கி அங்க ஒரு நியாயத்திற்கு செவிசாய்க்காம அவங்க கவுண்டிங்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, 13வது ரவுண்டுக்கு பிறகு அங்கு தவறுகள் நடந்தது உண்மை என்று ஒட்டுமொத்த பேருமே சொல்றாங்க. 5 பாக்ஸ், அதாவது 13வது பாக்ஸுக்கு அப்புறம் நிறுத்திட்டு 18வது பாக்ஸுக்கு போயிட்டாங்க, இவிஎம் பாக்ஸ் கவுண்டிங். அப்போ கேடிஆர் அண்ணன் கேட்கிறாரு, ஏன் இந்த 5 பாக்ஸ் ஓபன் பண்ணி இதுக்கு சொல்லிட்டு தானே நீங்க 18வதுக்கு போகணும், ஏன் நிறுத்துனீங்க என்று அவர் கேட்ட பிறகுதான், அதை தடை விதித்த பிறகுதான் மறுபடியும் 13ல இருந்து 13, 14, 15, 16, 17 இவிஎம் பாக்ஸை ஓபன் பண்ணி அதுல கவுண்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அதற்கு பிறகுதான் அப்புறம் 18, 19 இதுல 3 இவிஎம் பாக்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க, அதை ஓபனே பண்ணல. அதற்கு பிறகு நம்ம ஏன் அந்த இவிஎம் பாக்ஸ் ஓபன் பண்ணல என்று முறையிட்ட பிறகு அதற்கு பிறகு அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கிற அந்த சீட் இருக்கு இல்லையா, ஓட்டு போட்ட சீட், அதை வச்சு கவுண்டிங் பண்ணி 25வது ரவுண்ட் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தபால் ஓட்டு நம்ம பார்த்தோம்னா எல்லா தொகுதியிலுமே காலையில முதல் வேலையாக தபால் ஓட்டுகளை எண்ணிடுவாங்க. ஆனா விருதுநகர் மட்டும்தான் எல்லா கவுண்டிங்கும் முடிச்சு மிட் நைட் வரைக்கும் தபால் ஓட்டை எண்ணினது ஒன்லி விருதுநகர் தொகுதியில மட்டும்தான். இது எல்லாமே நான் சொல்லும் பொழுதே இது நிச்சயமாக சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது. எப்போ முதல்வர் அவர்கள் நாளை நாம் 40 தொகுதியை நாங்கள் சொன்னதுனால அவர்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அதை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை நிர்பந்தப்படுத்தி அந்த கவுண்டிங்கை முறைகேடு நடத்தி நிற்பாட்டி அதை அவங்க இதை தடை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.
இதுதான் அங்க நடந்திருக்கிற ஒரு விஷயம். நாங்க உடனடியாக அதை கேட்கும்போது அது யாருமே அதை செவி சாய்க்கல. அதனால இன்றைக்கு நாங்க இதை தேர்தல் ஆணையத்திடம் நேத்து இமெயில் மூலமாக ரீகவுண்டிங்குக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேத்தே நாங்கள் இமெயிலையும் லெட்டர் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பியிருக்கோம். எனவே நான் தேர்தல் ஆணையத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நிச்சயமாக அங்கே ரீகவுண்டிங்கை உடனடியாக செய்து என்ன அங்கே ஆக்சுவல் ஓட்டு வந்தது என்பதை நிரூபிக்கணும். உண்மையிலேயே அது இல்லை அப்படின்னா நான் தலைவணங்கி ஏற்றுக்கிறேன், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இது சூழ்ச்சி செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் விஜய் பிரபாகர். இதுதான் உண்மை. நான் என்ன சொல்றேன், 50-60 வருஷமா கட்சி நடத்துறீங்க, ஆட்சியில் இருக்கீங்க. ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தலில் நிற்கிறாரு. அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு? 39 தொகுதி நீங்க ஜெயிச்சதை அறிவிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு தொகுதியில கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர், அப்படின்னு பெரிய மனசோட நீங்க அவரை ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலைவணங்கி நான் போற்றி இருப்பேன், வரவேற்று இருப்பேன். அதுலயும் சூழ்ச்சி செய்து அவர் ஜெயிக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு அவங்க அமைச்சர் பெருமக்களை வைத்து அதிகாரிகளை மிரட்டி கலெக்டரே என்னால பிரஷர் தாங்க முடியல, என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்றேன் என்று சொல்லக்கூடிய அளவு அவர் மனநிலையை கொண்டு சென்று இந்த அளவு ஒரு தவறுதல் அங்கு நடந்திருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்திடம் கேப்டனோட ஆசியுடன் நாங்கள் தேமுதிகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். மீண்டும் விருதுநகர் தொகுதியில் ரீகவுண்டிங் நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் இந்த பிரஸ் மீட் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே நிச்சயமாக அவங்க அந்த ரீகவுண்டிங்குக்கு அனுமதித்தால் அதை நாங்கள் உடனடியாக தலைவணங்கி ஏற்று அந்த ரீகவுண்டிங் ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜு முன்னாடி நியாயமாக அந்த ரீகவுண்டிங் நடக்கணும். இதே ARO அதே RO மூலியம் மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் முன்னாடி அந்த ரீகவுண்டிங் செய்யப்பட வேண்டும். அது நியாயமானதாக நடக்க வேண்டும். அதில் என்ன வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒருத்தரா கேளுங்க. என்னங்க? தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கோம். இது மாதிரி எத்தனையோ முறைகேடுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இது மாதிரி எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸா பார்த்திருக்கிறோம். கோர்ட்டுக்கு போனதையும் பார்த்திருக்கிறோம். 5 ஆண்டுகள் கழிச்சு தான் அதற்கான தீர்ப்பு வந்ததையும் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்ப சபாநாயகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேலேயே வழக்கு இருக்கிறது. ஆனா இதை 3 வருஷம் முடிச்சு 4வது வருஷம் சபாநாயகரா அவர் தொடர்ந்துகிட்டு தான் இருக்காரு. நான் என்ன கேட்டுக்கிறேன், இது ஜனநாயக திருவிழா என்று சொல்லும் தேர்தல் ஆணையம் ஏன் இப்ப 5 தொகுதியில போட்டிட்டோம், வேற யார் தொகுதியை பத்தி நான் ஏன் கேட்கல? ஓகே, மிகப்பெரிய டிஃபரன்ஸ்ல அவங்க தோல்வி விட்டுறாங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். எதற்காக விஜய் பிரபன் கடைசி வரைக்கும் அந்த ஓட்டிங்கை நிப்பாட்டி அங்க பிரஷரா இருக்குன்னு சொல்லி செல்போன் ஆஃப் பண்ணி ஒரு 10 முறை வெளியே போய் கலெக்டர் பேசி எல்லாமே அங்க நடந்தது உள்ளங்கை நெல்லிக்கனியா எல்லாருக்கும் தெரியும். இதைதான் நாங்க கேட்கிறோம். உறுதியாக இதற்கு தலைவணங்கி தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தர வேண்டும் அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். நிச்சயம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பாருங்க அப்படின்னு நினைக்கிறேன். கோர்ட்டுக்கு போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கோர்ட்டுக்கு போயிட்டா உண்மையிலே உடனடியாக அதற்கு தீர்வு வருமா அப்படிங்கறத உங்ககிட்டயே நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர்களாக உங்க எல்லாருக்கும் தெரியும். உடனடியாக அதுக்கான தீர்வை கோர்ட் உடனடியாக கொடுக்கட்டும் சொல்லுங்க. நாளைக்கு நாங்க கோர்ட்டுக்கு போற தயாரா இருக்கும். ஆனா ஒன்ஸ் என்ன சொல்லுவாங்க, கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று தற்போது தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார்.